எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் பல நிறைந்த வாழைத்தண்டு பயன்படுத்தி சுவையான ரசம் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். வாழைத்தண்டு 200 கி, தக்காளி 2, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், துவரம் பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஓமம் அரை ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, இஞ்சி 1 அளவு, பூண்டு பல் 10, கறிவேப்பிலை 1 கொத்து, புளி நெல்லிக்காய் அளவு, மச்சள் 1 சிட்டிகை, கடுகு அரை ஸ்பூன், வெல்லம் சிறு நெல்லி அளவு, பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் எடுத்துக்கொண்ட தக்காளி வாழைத்தண்டை நன்கு சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி தனியே தயாராக எடுத்து வைக்கவும். தொடர்ந்து 1 கப் வெந்நீரில் நறுக்கிய தக்காளி, கொத்தமல்லி விதை, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், ஓமம், காய்ந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி சேர்த்து 15 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். இதனிடையே எடுத்துக்கொண்ட வாழைத்தண்டை ஒரு மிக்சியில் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விழுதாக அரைத்து சாறு பிரித்து தனியே எடுத்து வைக்கவும். தொடர்ந்து வெந்நீரில் ஊற வைத்த சேர்மங்களையும் மிக்சியில் சேர்த்து விழுதாக அரைத்து வாழைத்தண்டு சாறுடன் சேர்த்து கலந்து கொள்ளவும். தற்போது ரசம் தயார் செய்ய கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் இந்த சேர்மத்தை மஞ்சள், வெல்லம், உப்பு மற்றும் சிறிதளவு தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதனிடையே மற்றொரு கடாயில் சிறிதளவு எண்ணெயுடன் கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம், காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து அடுப்பில் கொதிக்கும் ரசத்துடன் சேர்த்து கலந்துவிட சுவையான வாழைத்தண்டு ரசம் ரெடி.